சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல ஃபார்முலா. அதெல்லாம் தன்னுடைய இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹிடன் வீடியோ எடிட்டிங் ஐடியாஸ். நான் இன்றைக்கி சில வீடியோஸ் எடுத்து வந்திருக்கேன், எடிட்டிங் வீடியோஸ். அதை பார்த்து தான் நம்ம இன்றைக்கி ரியாக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ இஸ் ஸ்மூத். இவர்கிட்ட இருந்து தான் எப்படி நம்ம வீலிங் பண்ணுங்கிறத கற்றுக்கலாம். எதுக்குன்னா வண்டியை ஓட்டி வீலிங் பண்ணுறங்கிற பேரில் கீழே விழுந்து அடிபட்டு, நமக்கும் அடிபட்டு மற்றவங்களுக்கு அடிப்படும். அதுக்கு இந்த மாதிரி வீலிங் பண்ணுறது எல்லாருக்கும் சேஃப் தான். எல்லாம் ஒரு கனவு சித்துப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம போடு. எப்பா டேய் போதும்டா. இவங்களெல்லாம் கடைசி வரை திருத்தவே முடியாது. நான் ஒரு ஏத்திஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கல, அப்படியே டென்ஷன் ஆகுது. நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லையா? நீ வேற ரூட்டியா நீ? இந்த ஐடியாவே எங்க உட்காந்து யோசிச்சிருப்பானே தெரியலையே. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இவரோட எடிட்டிங் ஸ்கில்ஸை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். யாருடா இவனுங்க பாகுபலிக்கே டஃப் கொடுப்பான்னு போல அந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கிறானுங்க. இந்தியா டெவலப் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம தான் என்ன அப்படியே இருக்கிறோம். என்னடா இது வாழ்க்கை பேர் வச்சிருக்கானுங்க பாரு. பிச்சின் பெண்டுல்கர், எம்டி சோனி, கிராட் கோலி, திகர் சவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நாளில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பேட்மேன் விஜய் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். சிஎஸ்கே விஜய் பிடிக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். மெஸ்ஸி விஜய் பிடிக்குன்னா உங்களுக்கு எதனால் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரையா நீ இவ்வளோ நாளாக எங்கேயா இருந்த நீ? நான் கூட ட்ரெயின் வரதை பார்க்கவும் பாலையா எட்டி வச்சு ரிவர்ஸ்லேயே ட்ரெயின் அனுப்புவேன், அந்த மாதிரி அனுப்ப போகிறேன்னு நினச்சேன். அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தா கூட ஒரு மாதிரி மாசாக இருந்திருக்குண்டா. என்னடா போடா போ. இதில் வெயிட் ஃபார் ரெண்டு வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.